इष्टप्रायेषु नित्यं भागवत सेवया भगवतीर्वुत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा हरे कृष्णा। हरे कृष्ण प्रभु, प्रणाम प्रभु। போன கிளாஸ் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சம்மரி. हरे कृष्ण प्रभु। ஆ யாரையும் சொல்ல சொல்லலைங்க பிரபு. ஆ ஓகே, மெயின் போன வாரம் நீங்க மெயின் நிறைய நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது கங்கா மாதாவை பத்தி நிறைய சொன்னீங்க பிரபு. ஆ கங்கைக்கு அவங்க தர்ப்பணம் கொடுக்க போறப்ப ஆம், பாண்டவர்கள் கங்கைக்கு சாரி எல்லாரும் உறவினர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்க போறப்ப ஆம், அந்த பெண்களும் எல்லாரும் போறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இதுல கங்கா மாதா நிறைய அதுல அவங்களுடைய மகிமைகளை நிறைய சொன்னீங்க. ஆம், கங்கை உற்பத்தியானதுக்கான காரணம் 3 காரணம் சொன்னீங்க பிரபு. பிரம்மா தனது கமண்டலத்திலிருந்து வாமன தேவனுடைய பாதங்களை திருவிக்கிரம அவதாரத்துல வர்றப்ப வாமனதேவனுடைய பாதத்துல கழுவுன அந்த நீர் கங்கை நீர் அப்படின்னீங்க. அடுத்தது காரண சமுத்திரத்துல இருந்து வாமனதேவரோட பாதங்களை கழுவுன நீர் அப்படின்னு அது ஒண்ணு சொன்னீங்க பிரபு. இன்னொன்னு உம் நாரதர் வைகுண்டத்துக்கு போறப்ப நாராயணனோட வேண்டுதலால அவர் லீலைகள்ல நாரதர் அந்த மகிமைகள்ல நான் பாடுறப்ப அந்த இதுல மகிமையில இருந்து நான் பகவானுடைய கண்கள் இருந்து வந்தது அப்படிதானே சொன்னீங்களா? நாரதர் பகவானை பத்தி பாடுறார். அப்ப பகவானே அத மெய்மறந்து கேட்டும் பொழுது பகவானே ஒரு தண்ணீராக மாறிடுறார். நாரதர் தண்ணீரா மாறிடுறாரு. அந்த தண்ணீர் தான் கங்கை. கங்கை நாராயணரே கங்கை நீரா மாறிடுறாங்க. அடுத்தது கங்கை நீர் நதிகள்ல சரித்வராய அப்படின்னு அந்த மெயின் சொன்னீங்க. அதுல நதிகள்ல எல்லா நதிகளையும் கங்கை சிறந்தது. பாவங்களை நீக்கிறது எப்படி பகவானுடைய தாமரை பாதங்கள இருந்து வர கங்கை நீர் எல்லாருடைய பாவங்களையும் நீக்குதோ அதே மாதிரி பகவானுடைய வாயிலிருந்து வர்ற பகவத்கீதை பாகவதம் அது எல்லாருடைய பாவங்களையும் போக்க வல்லது அப்படின்னு அது சொன்னீங்க. அதே மாதிரி அப்புறம் கங்கை எப்படி மூவுலகையும் தூய்மைப்படுத்துதோ
அது மாதிரி பகவானுடைய கிருஷ்ண கதையை கேட்கிறவங்க, பேசுறவங்க, கேள்வி கேட்கிறவங்க அப்படிங்கிற அந்த 3 நபர்களுமே வந்து தூய்மை அடைகிறாங்க. கங்கை வந்து பகவானுடைய தாமரை பாதங்கள்ல இருந்து வருது, பகவத்கீதை பகவானுடைய திருவாயிலிருந்து வருது அப்படின்னு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. போன வாரம் வந்து இந்த 4 ஸ்லோகங்களை பார்த்தோம். அதுல வந்து கிருஷ்ணர் மற்றும் ரிஷிகள் வந்து அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல வந்து பல பேர் வந்து இறந்து போயிருந்தனர். கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கும் திருதராஷ்டிரர் மற்றும் காந்தாரி இவர்கள் எல்லோரையும் சமாதானப்படுத்தினர். ஆன்மீக ஞானத்தை கொடுத்து சமாதானப்படுத்தினர் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு 5வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்ப்போம். பின்னாடி சொல்லுங்க. சாதயித்வா ஜாதசத்ரோ சாதயித்வா ஜாதசத்ரு ஸ்வம் ராஜ்யம் கிதவைர்ஹிருதம் ஸ்வம் ராஜ்யம் கிதவைர்ஹிருதம் घातयित्वा सतो राज्ञ காத்தயித்வா சதோ ராஜ்ய कचस्पर्शक्षतायुषः கசஸ்பர்ஷ க்ஷதாயுஷக. மொழிபெயர்ப்பு. எதிரியற்றவரான யுதிஷ்டிரரின் ராஜ்யத்தை வஞ்சகர்களான துரியோதனனும் அவனது குழுவினரும் தந்திரமாக அபகரித்துக் கொண்டனர். பகவானின் கருணையால் இழந்தது திரும்ப பெறப்பட்டது. மேலும் துரியோதனனுடன் இணைந்து கொண்ட யோக்கியமற்ற அரசர்கள் பகவானால் கொல்லப்பட்டனர். ராணி திரௌபதியின் கூந்தலை முரட்டுத்தனமாக கையாண்டதற்காக மற்றவர்களும் கூட ஆயுள் குறைக்கப்பட்டு மரணமடைந்தனர். சாதயித்வா அஜாதசத்ரு. சாதயித்வா, சாதயித்வானா அந்த யுதிஷ்ணரை வந்து அரியாசனையில் அமர்த்திய பின், அஜாதசத்ரோஹு, யுதிஷ்ணருடைய பெயர் என்னன்னா அஜாதசத்ரு. அஜாதசத்ருனா யாருக்கு வந்து எதிரிகள் இல்ல, எதிரிகள் பிறக்கவில்லையோ அப்படின்னு அர்த்தம். அஜாத சத்ரு அப்படின்னா யாரு வந்து யாருக்கு எதிரிகள் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். யுதிஷ்டிரருக்கு வந்து ஒரு பெயர் வந்து அஜாத சத்ரு, அவருக்கு வந்து எதிரிகளே கிடையாது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பெயர் என்னன்னா யுதிஷ்டிர. யுதிஷ்டிர அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா யுதி ஸ்திரஹ யுதிஷ்டிரஹ. யுத்தம் செய்வதில் யார் ஸ்திரமாக இருக்கின்றாரோ அவருக்கு தான் யுதிஷ்டிரர் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த 2 வார்த்தைகளையும் பார்த்தீங்கன்னா நேருக்கு முரண்பாடாக இருக்கு. அஜாத சத்ருனா யாருக்கு எதிரிகள் கிடையாதோ அவர்தான் அஜாத சத்ரு. அப்ப எதிரிகள் இல்லாதவர் வந்து அவர் வந்து போரே செய்ய மாட்டாரு, ஏன்னா எதிரிகளே கிடையாது. ஆனா அவருக்கு இன்னொரு பெயர் என்ன, யுதிஷ்டிர, யுத்தம் செய்வதில் ஸ்திரமாக இருப்பவர் அப்படின்னு. யுத்தம் செய்வதில் ஸ்திரமாக இருப்பார்னா அப்ப வந்து எதிரிகள் இருக்கிறதுனால தான் யுத்தம் செய்யறார். அப்ப அவருக்கு எப்படி அஜாத சத்ருங்கிற பேர் இருக்க முடியும், எதிரிகளே இல்லாதவர் அப்படின்னு. இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா முரண்பாட்டான பெயர். எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, யுதிஷ்டிரர் வந்து யுத்தம் செய்வதில் ஸ்திரமாக இருப்பவர். ஆனா அவர் வந்து எந்த நபரையும் அவர் தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக யாரையும் எதிரியாக அவர் கருதுவதில்லை. அவர் யுத்தம் செய்தாலும் அவர் எந்த தனிப்பட்ட நபரையும் எதிரியாக தன்னுடைய மனசுக்குள்ள கருதுவதில்லை. அதுதான் ஒரு வைஷ்ணவருடைய சுபாவம். ஒரு வைஷ்ணவர் ஒருத்தர் வந்து தேகாபிமானத்துல இருக்கும் பொழுது இந்த நபர் என்னுடைய எதிரி, இந்த நபர் என்னுடைய நண்பர் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துல மற்றவர்களை வந்து கணக்கு போடுறார். இவர் எதிரி என்னுடைய நண்பர், இவர் எதிரி இவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு. நான் ஒரு வைஷ்ணவர் வந்து
எல்லோரையும் வந்து பகவானுடைய அம்சமாக பார்க்கறதுனால அவர் ஒரு சத்திரிய ராஜாவாக இருக்கும் பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தின் பட்சத்தில் இருக்கிற நபர்களுடன் சண்டை போட்டாலும் அவர் எந்த நபரையும் எதிரியாக மனசுக்குள்ள கருதுவதில்லை. அதுதான் அஜாத சத்ரு யுதிஷ்டிர ரெண்டு பேரும் இருக்கு. அதனாலதான் யுதிஷ்டிருக்கு அஜாத சத்ரு. சாதயித்வா அஜாத சத்ரு ஸ்வம் ராஜ்யம் கிதவைர் ஹிருதம். ஸ்வம் ராஜ்யம், ஸ்வம் ராஜ்யம்னா அந்த யுதிஷ்டருடைய ராஜ்யம் வந்து அவருக்கு தான் அந்த உரிமை இருந்தது. கௌரவர்கள் வந்து அந்த அந்த இந்த ராஜ்யத்தை வந்து அபகரித்து கொண்டனர். ஸ்வம் ராஜ்யம் கிதவைர் ஹிருதம். கிதவைர்னா ஏமாற்றுபவர்கள். இது வந்து கௌரவர்களை குறிக்கின்றது. பாண்டவர்களுடைய உரிமை இருந்த அந்த ராஜ்யத்தை வந்து அந்த ஏமாற்றுகின்ற கௌரவர்கள் வந்து அந்த பாண்டவர்களிடத்திலிருந்து அபகரித்து விட்டனர். கிதவைர் ஹிருதம். காத்தயித்வா ஷசோ ராஜ்ய. காத்தயித்வா ஷசோ ராஜ்ய. மற்ற மற்ற அரசர்களை, இந்த கௌரவர்கள் மற்றும் கௌரவர்களுடைய பட்சத்துல சண்டை போட்ட அந்த அரசர்களை வந்து அவர்களுடைய ஆயுட்காலத்தை வந்து குறைத்ததுக்கு அப்புறம் காத்தயித்வா சதோ அசதோ ராஜ்ய. அசதக ராஜ்யக அப்படின்னா, அசதக ராஜ்யன ராஜ்யகன அரசர்கள், அசதக அப்படிங்கிற அடைமொழி சொல் இருக்கு. அப்படின்னா அதர்மத்தின் பட்சத்தில் இருந்த அரசர்கள், அதர்மத்தின் பட்சத்தில் இருந்த அரசர்களை காத்தயித்வா, அவர்களுடைய ஆயுட்காலத்தை அழித்துவிட்டு, காத்தயித்வா அவர்களுடைய ஆயுட்காலம் வந்து ஏன் குறைந்தது? கச்சஸ்பருஷ க்ஷதாயுஷக. கச்சஸ்பருஷ ஏன்னா இந்த அதர்மத்தின் பட்சத்தில் உள்ள அரசர்கள் வந்து கௌரவர்களுக்கு துணையாக இருந்தனர். அந்த கௌரவர்கள் அவர்கள் வந்து திரௌபதியினுடைய கூந்தலை வந்து எல்லோருடைய முன்னாடில் அந்த கூந்தலை வந்து பிடித்து இழுத்து, துஷாசனன் வந்து அந்த திரௌபதியினுடைய கச்ச அப்படிங்கிறது கூந்தலை குறிக்கின்றது. திரௌபதியினுடைய கூந்தலை வந்து பிடித்து அந்த சபையில எல்லோர் முன்னாடி வந்து தரன்னு இழுத்து திரௌபதியை வந்து அவமானப்படுத்தினர். அந்த கௌரவர்களுக்கு வந்து இந்த அசத்தக ராஜ்யக மற்ற எல்லா அரசர்களும் துணையாக இருந்தனர். அவர்களிடத்து சண்டை போட்டனர். அந்த திரௌபதியினுடைய கூந்தலை வந்து தொட்டதுனால தான் இவர்களுடைய ஆயுட்காலம் குறைந்தது. க்ஷதாயுஷக. அடுத்த ஸ்லோகத்தை நான் சேர்த்து படிக்கிறேன், அதுக்கப்புறம் சேர்த்து பார்ப்போம். அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. யாஜயித்வாஸ்வமேதைஸ்தம் யாஜயித்வாஸ்வமேதைஸ்தம் த்ரிபிர் உத்தம கல்பகைஹி த்ரிபிர் உத்தம கல்பகைஹி தத்யஷ பாவனம் திக்ஷு தத்யச பாவனம் திக்ஷு சதமன்யோரிவாதனோத் சதமன்யோர் இவாதனோத். மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நன்கு இயற்றப்பட்ட 3 அஸ்வமேத யாகங்களை நடத்தும்படி யுதிஷ்டிர மகாராஜனை தூண்டினார். இவ்வாறாக இத்தகைய 100 யாகங்களை செய்ததால் எல்லா திசைகளிலும் போற்றப்படும் இந்திரனின் புகழை போல் யுதிஷ்டிர மகாராஜனின் நேர்மையான புகழும் எல்லா திசைகளிலும் போற்றப்படுவதற்கு பகவான் காரணமாக இருந்தார். யுதிஷ்டிர் யாஜயித்வா அஸ்வமேதை, யுதிஷ்டிர மகாராஜரை வந்து 3 அஸ்வமேத யாகம் செய்ய வைத்தார். த்ரிபிர் உத்தம கல்பகைஹி. உத்தம கல்பகைனா மிக உயர்ந்த பொருட்கள் மூலமாக, மிக உயர்ந்த திரவியங்களை உபயோகப்படுத்த வைத்து அதன் மூலமாக 3 யாகங்களை செய்ய வைத்தார். உத்தம கல்பகைஹி. தத் யஷ பாவனம் திக்ஷு. அதன் மூலமாக அந்த யுதிஷ்டிர மகாராஜருடைய புகழ் வந்து எல்லா திசைகளிலும் பரவின. பாவனம் திக்ஷு சதமன்யோர் இவாதனோத்.
சதமன்யு ரிவாத்தனோத்னா சதமன்யு அப்படிங்கிறது வந்து இந்திரரை குறிக்கிறது. சதனா 100. 100 அஸ்வமேதம் யாகம் செய்த இந்திரனுக்கு நிகரான புகழ் வந்து யுதிஷ்டிரருக்கு 3 அஸ்வமேதம் தியாகம் செய்யறதன் மூலமாக அவருக்கு வந்து இந்திரன் போன்ற புகழ் வந்தது. அந்த யுதிஷ்டருடைய புகழ் வந்து எல்லா திசைகளிலும் பரவியது அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்துக்கும் சேர்த்து பார்க்கணும். என்ன ஒரே வினைச்சொல் இருக்கு. ஸோ இந்த 5வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் ரொம்ப விஸ்தாரமாக இந்த கச்சஸ்பர்ஷ க்ஷதாயுஷக இதன் சந்தர்ப்பத்தில் எழுதுறார். திரௌபதியினுடைய கூந்தலை தொட்டதுனால தான் இந்த கௌரவர்களுடைய ஆயுட்காலமே குறைந்தது. இங்க பொதுவாக நம்ம வந்து இந்த உலகத்துல ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை வந்து எப்படி கணிக்கிறாங்கன்னா ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆர் ஜிஎன்பி. நாடு வந்து எவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கின்றது அதை வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில ஜிடிபியினுடைய அடிப்படையில அதை வந்து கணிக்கிறாங்க. ஆனா உண்மையாக பார்த்தோம்னா ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை பத்தி பார்க்கும் பொழுது பிரபுபாதர் எழுதுறார், ஒரு சமுதாயத்துல ஒரு 5 நபர்கள் இவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கிடைக்கின்றதா, அதன் அடிப்படையில தான் ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற. தர்மத்தின் கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது ஒரு சமுதாயத்தில் உள்ள 5 நபர்கள் இவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இருக்கா? முதியோர்கள், குழந்தைகள், பசுக்கள், பிராமணர்கள் மற்றும் பெண்கள். இந்த 5 நபர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கிடைக்கிறதா, இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறார். ஏன் வந்து இந்த 5 நபர்கள் முக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பசுக்களுடைய பாதுகாப்பு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை பற்றி சில கருத்துக்கள் பார்ப்போம். பிரபுபாதர் வந்து எழுதுறார், பசுக்கள் வந்து பசுவதை செய்யப்பட்டு கொண்டிருந்ததுன்னா அந்த சமுதாயத்துல உள்ள அந்த மனிதாபிமானம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வந்து குறைந்து கொண்டே போகும். பசுக்களை வதம் செய்வது வந்து நமக்கு நாமே தற்கொலை செய்வதற்கு சமமானது அப்படின்னு சொல்றார். நமக்கு நாமே தற்கொலை செய்வதற்கு சமமானது. உதாரணத்துக்கு கிருஷ்ணர் வந்து காளியா பாம்பை வந்து அடக்கியதுக்கு அப்புறம், காளியா பாம்பின் மேல நடனம் ஆடினதுக்கு அப்புறம் அந்த காளியா பாம்பை வந்து சமாதானப்படுத்தி சொல்றார். காளியா பாம்பு கிட்ட சொல்றார், நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப துக்கம் கொடுத்துள்ளேன், கஷ்டம் கொடுத்துள்ளேன். ஆனா என் மேல நீங்க வந்து எந்த தவறை பார்க்காதீர்கள். ஏன்னா நான் ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் கொடுத்திருந்தேன்னா, நான் வந்து ஒரு வைஷ்ய குலத்தில் பிறந்திருக்கேன். என்னுடைய கடமை என்னன்னா பசுக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த பசுக்கள் வந்து பிரவாசியமானோசி சுரார்ச்சிதானாம், தேவர்கள் கூட பசுக்களை வணங்குகின்றனர். அப்படிப்பட்ட பசுக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது என்னுடைய கடமை. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த நீங்க உங்களால தூஷிக்கப்பட்ட அந்த விஷம் நிறைந்த யமுனை தண்ணீரை குடித்து அந்த பசுக்கள் வந்து பாதிக்கப்பட்டன. அந்த பசுக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் கொடுத்தேன். ஸோ என் மேல நீங்க வந்து கோபம் கொள்ளாதீர்கள் அப்படின்னு கிருஷ்ணர் கடைசியில் காளியா கிட்ட சொல்றார். ஸோ இங்க பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்ற கருத்து வந்து தேவர்களும் கூட பசுக்களை வணங்குகின்றனர்.
ஒரு இந்திரன் வந்து 100 அஸ்வமேத யாகம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்திரன் வந்து தன்னுடைய பதவியை அடைகின்றார். 100 ஜென்மம் வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடித்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு பிரம்மாவினுடைய பதவி கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட பிரம்மா மற்றும் இந்திரன் மற்றும் மற்ற தேவர்களும் கூட பசுக்களை வணங்குகின்றனர். அதுதான் பசுக்களினுடைய உயர்ந்த நிலை. இந்த காலகட்டத்துல பல பேர் வந்து நான் என்னோட தட்டுல நான் என்ன சாப்பாடு சாப்பிட போறேன், அதை வந்து அது எனக்கு உரிமை இருக்கு, நீங்க என்ன அதுல என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பசு மாமிசத்தை சாப்பிட்டு அதுக்கு வந்து அதை எதிர்த்து பேசுறாங்க. யாராவது அதை பசு மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, பசு அதை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் பல பேர் அப்படி பேசுறாங்க. ஆனா இப்படி பார்க்கும் சாஸ்திரத்தின் அடிப்படையில மிக உயர்ந்த கலாச்சாரத்துல தர்ம சிந்தனையில மிக உயர்ந்த நபர்கள் பிரம்மா இந்திரன் அவர்களே கூட பசுக்களை வணங்குகின்றனர். அதனாலதான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்றார், கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிச்சரியாத்மகம் கர்ம சூதர்சியாப்பி ஸ்வபாவஜம். பசு பராமரிப்பை பத்தி அவர் வந்து பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல சொல்றார். அதுக்கப்புறம் உத்தவர்கிட்ட சொல்றார், பசுக்களை வணங்குவதன் மூலமாக, பசுக்களை சேவை செய்வதன் மூலமாக, அதுவும் என்னுடைய பக்தி தொண்டுதான், பசுக்களை வணங்குவதன் மூலமாக ஒருத்தர் என்னை வணங்க முடியும் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி பாகவதத்திலே பார்த்தீங்கன்னா பல இடத்துல 1வது ஸ்கந்தத்திலே நைமிஷாரண்யத்தில் உள்ள முனிவர்கள் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி பரிஷித் மகாராஜர் யார் வந்து பசுக்களுக்கு ஒருத்தர் வந்து கஷ்டம் கொடுத்து கொண்டிருந்தார், அந்த நபருக்கு பரிஷித் மகாராஜ் தண்டனை கொடுத்தார் அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் நைமிஷாரண்யத்தில் உள்ள முனிவர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியத்துடன் கேட்கிறாங்க, ஏன் வந்து பரிஷித் மகாராஜர் அந்த பசுக்களுக்கு கஷ்டம் கொடுத்த அந்த நபருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கவில்லை, ஏன் வெறும் சாதாரண தண்டனை மட்டும் கொடுத்தாங்க, ஏன் பரிஷித் மகாராஜர் அந்த நபருக்கு மரண தண்டனை கொடுக்கவில்லை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்துடன் கேட்கிறாங்க. அப்ப பசுக்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறது வந்து அவ்வளவு ஒரு பெரிய பாவமாக கருதப்படுகின்றது. ஏன் வந்து பசுவுக்கு அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இன்னொரு கருத்து பிரபுபாதர் எழுதுறார், பசுமாடு மற்றும் காளை மாடு விலங்குகளிலேயே மிக மிக பாவமற்ற விலங்குகள் இவங்க தான். ஏன்னா பசுமாடு காளை மாடு வந்து தங்களுடைய அந்த சாணி மூலமாக கூட, தன்னுடைய மலம் மூலமாகவும் தன்னுடைய சிறுநீர் மூலமாகவும் இந்த உலகத்துக்கு சேவைதான் செய்கின்றன. அந்த தன்னுடைய கழிவுகள் மூலமாகவும் இந்த உலகத்துக்கு வந்து சேவைகள் செய்கின்றன. அதனால பசுமாடு காளை மாடு வந்து மிக மிக உயர்ந்த பாவமற்ற விலங்குகள் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த பசுமாட்டை பத்தி, பசு பராமரிப்பை பத்தி பல இடத்துல பிரபுபாதர் எழுதுறார். இந்த பசு வதை செய்வது வந்து சமுதாயத்தினுடைய, இது சமுதாயமே தங்களுக்கு தாங்களே தற்கொலை செய்வதற்கு சமமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதாபிமானத்தை பத்தி பல பேர் பேசுறாங்க, பிகமிங் ஹியூமன், பீயிங் ஹியூமன். ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிற நிலைக்கு வரணும்னா ஒருத்தர் வந்து பசுக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அதனால இந்த பசு பராமரிப்பை பத்தி பிரபுபாதர் எழுதுற பல இடத்துல, ஏன் வந்து இந்த காலகட்டத்துல பல பேர், பெரும்பாலான நபர் வந்து ஆன்மீக விஷயத்தை பத்தி கேட்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு பெரும்பாலான நபர்களுக்கு வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றது. இதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பெரும்பாலான நபர்கள் வந்து பசும் பால் குடிப்பதில்லை. நான் இப்ப மார்க்கெட்ல இருக்கிற பால் வந்து பெரும்பாலான பால் பசும்பால் இருக்கிறது இல்லை. நான் பசும் பால் குடிச்சோன்னா அந்த பசுவினுடைய பாலை அருந்துவதனால நம்மளுடைய மூளை வந்து
சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். குறிப்பாக ஆன்மீக விஷயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான அறிந்து கொள்வதற்கு சாதகமாக அந்த மூளை வந்து வளரும். ஸோ பெரும்பாலான நபர்கள் வந்து பசும்பால் குடிக்காது இருக்கிறதுனால முக்காவாசி பேர் வந்து ஆன்மீக விஷயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு அவங்க வந்து ஆர்வமே காண்பிப்பதில்லை. இந்த கண்ணோட்டத்திலே நம்ம பார்க்க முடியும். அதனால தான் பசுவை பராமரிக்கிறது வந்து இது வந்து சில பேர் வந்து இதெல்லாம் உங்களுடைய மதத்தினுடைய ஒரு சென்டிமெண்ட் அப்படிங்கிறாங்க. நீங்க சென்டிமெண்டாவே பேசுறீங்க. உங்களுடைய மதத்துல வந்து கிருஷ்ணர் வணங்கி இருக்கார், சிவபெருமானுக்கு வந்து காளை மாடு இருக்கு, அதனால நீங்க வந்து ஒரு சென்டிமெண்டா அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. ஆனா இது வந்து ஒரு வெறும் சென்டிமெண்டான இது கிடையாது. பசு பராமரிப்பு வந்து பிரபுபாதர் வந்து ஒரு பொருளாதார ரீதியிலையும் ஒரு மனிதனுக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இந்த காலகட்டத்தில் பல ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனால் பெரும்பாலான பசுக்கள் வந்து அதிக பால் கொடுப்பதில்லை அப்படின்னும், நாட்டு பசுக்கெல்லாம் பால் கொடுப்பதில்லை, ஜெர்சி பசு தான் பால் கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் சில தீர்வுகள் இருக்கு. சில நாட்டு பசுக்களினுடைய அந்த அதை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 தலைமுறைக்கு வந்து சரியாக பராமரித்தோன்னா ஒரு அடுத்த 2-3 தலைமுறைக்கு அப்புறம் அதனுடைய பால் உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரபுபாதர் எழுதுறார், பசு பராமரிப்பு என்ன, பசுவினுடைய வால்ல வந்து லக்ஷ்மி தேவியே வந்து வசித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ பசு பராமரிப்பு வந்து வெறும் ஒரு ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு சென்டிமெண்ட் மட்டும் கிடையாது. இது வந்து பிராக்டிக்கலா நடைமுறையிலையும் பசுக்கள் மூலமாக ஒருத்தர் வந்து பொருளாதார முன்னேற்றத்தையும் அடைய முடியும் அப்படின்னு பிரபுபாதர் லைட் ஆஃப் பாகவத் அப்படிங்கிற புஸ்தகத்தில் எழுதுறார். இன்னொரு இடத்துல பசு பராமரிப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 9வது ஸ்கந்தத்துல பிருஷத்ர அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து தன்னுடைய குருவினுடைய ஆணையின்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையே வந்து பசுக்களை காப்பாற்றுவதற்காக அவர் வந்து அர்ப்பணித்தார். அவர் வந்து சத்திரியராக இருந்தார். ஆனால் அவர் வந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் அந்த பசுக்களை காப்பாற்றுவதற்காக இரவு முழுவதும் அவர் வந்து உறங்காமல் அந்த பசுக்களை காப்பாற்றுவதற்காக இரவு முழுவதும் வந்து பசுக்களை வந்து பாதுகாத்து கொண்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி பிரபுபாதர் எழுதுறார், இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா பசுக்களை பராமரிப்பதற்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இந்த பிருஷத்ரர் அப்படின்ற ராஜா வந்து இரவு முழுவதும் உறங்காமல் வந்து பாதுகாத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கருத்து வால்மீகி ராமாயணத்துல வருது. வால்மீகி ராமாயணத்துல யுத்த காண்டத்துல ராவணர் வந்து தன்னுடைய சபையில சொல்றார். அதுல என்ன கருத்து சொல்றாருன்னா, வித்யதே கோஷு சம்பன்னம், பசுவினிடத்தில் செல்வம் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். பசு பராமரிப்பின் மூலமாக ஒருத்தர் செல்வத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். அப்ப ராவணன் போன்ற அசுரர்களும் கூட இந்த கருத்தை தெரிந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கருத்து பசு பராமரிப்பை பற்றி சொல்றார். இன்னொரு கருத்து வந்து பிராமணர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். ஏன் பிராமணர்களை பத்தி சொல்லும் பொழுது, ஏன்னா பிராமணர்கள் வந்து சாஸ்திர ஞானத்தை, அவர்களுடைய பணி வந்து சாஸ்திர ஞானத்தை வந்து பரப்ப வேண்டியது. அதை பரப்புவதன் மூலமாக இந்த வர்ணாசிரமத்தை வந்து நிலைநாட்டுவதற்கு உதவி செய்கின்றார்கள். அதனால பிராமணர்களை பாதுகாப்பது முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிராமணர்களை பாதுகாப்பதை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு சில ஸ்லோகங்களை பற்றி பார்ப்போம். 10வது ஸ்கந்தத்துல நிருக சக்கரவர்த்தியினுடைய கதை வருது. ஒரு நிருக சக்கரவர்த்தி வந்து அவர் வந்து பல ஆயிரக்கணக்கான பசுக்களை வந்து பிராமணர்களுக்கு தானம் செய்து கொண்டிருந்தார். அதுல வந்து தவறாக ஒரு பிராமணருக்கு கொடுத்த பசு வந்து இன்னொரு பிராமணர்கிட்ட போயிடுறது.
ஒரு ஒரு பிராமணர் கொடுத்த பசு வந்து திரும்பி அவர்கிட்டே வந்துருது. அதை தெரியாமல் இந்த பசுவை வந்து இன்னொரு பிராமணருக்கு தானம் கொடுத்துடுறார். அப்ப அதுக்கப்புறம் அந்த அதனால ஒரு பிராமணருக்கு கொடுத்த பசு அவருக்கே தெரியாமல் திரும்பி வந்ததுனால அது இன்னொரு பிராமணர் கொடுத்துறார். அப்ப இந்த ரெண்டு பிராமணர்களுக்கு நடுவுல வந்து ஒரு சண்டை வருது. அவங்க ரெண்டு பேரும் நிருக சக்கரவர்த்தி கிட்ட வராங்க. ரெண்டு பேரும் அதே பசுவை வந்து கேட்கறாங்க. அப்ப நிருக சக்கரவர்த்தியினால அவங்கள வந்து சமாதானப்படுத்த முடியல. அந்த பிராமணர்களை சமாதானப்படுத்த முடியலைங்கிறதுனால அவர் வந்து அடுத்த பிறவியில வந்து ஒரு பள்ளியாக பிறக்கிறார். அந்த பள்ளி வந்து கிருஷ்ணருடைய பாதம் பட்டதுனால அந்த பள்ளி வந்து தன்னுடைய பள்ளியினுடைய சரீரத்திலிருந்து விடுபட்டு திரும்ப வந்து அவர் தன்னுடைய ராஜாவினுடைய சரீரத்தை பெறுகின்றார். அப்ப அந்த கதையில கடைசியில 10வது ஸ்கந்தத்துல 64வது அத்தியாயத்துல அந்த கதையினுடைய கடைசியில வந்து கிருஷ்ணர் பிராமணர்களுக்கு சேவை செய்வது, மரியாதை கொடுப்பதை பத்தி அவர் வந்து இந்த கதையில தன்னுடைய கருத்தை சொல்றார். ஏன்னா யது வம்சத்தை பார்த்தீங்கன்னா யது வம்சம் வந்து சில பிராமணர்களை வந்து அவமானப்படுத்தி நக்கலாக பேசியதுனால அவர்களுக்கு வந்து பிராமணர்களுடைய சாபம் கிடைத்தது. அதனாலதான் அந்த யது வம்சம் வந்து அழிந்து போனது. ஸோ இந்த நிருக சக்கரவர்த்தியினுடைய கதையில வந்து கிருஷ்ணர் வந்து இந்த யது வம்சத்தில் உள்ள தன்னுடைய உறவினர்களுக்கு வந்து பிராமணர்களுக்கு மரியாதை கொடுப்பதை பத்தி அவர் வந்து இந்த கதை மூலமாக சொல்றார். அதுல இந்த 64வது அத்தியாயத்துல தன்னுடைய கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிராமணருடைய சொத்து வந்து நெருப்பை விட சக்தி வாய்ந்தது. யார் ஒருத்தர் வந்து அந்த சொத்தை வந்து அபகரித்து அனுபவிக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் வந்து அந்த நெருப்பினாலே அழிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் சொல்றார், நாகம் ஹாலாகலம் மண்யே விஷம் யஸ்ய பிரதிக்ரியா பிரம்மஸ்வம் ஹி விஷம் புரோக்தம் நாஸ்ய பிரதிவிதிர் புவி. ஒரு ஹாலாகல விஷத்தை கூட நான் வந்து ஒருத்தர் வந்து ஹாலாகலம் விஷத்தை குடித்தாலும் கூட அதற்கு கூட அந்த ஹாலாகல விஷத்தை வந்து உடம்பிலிருந்து அகற்றுவதற்கு கூட தகுந்த மூலிகை மருந்து இருக்கு. ஆனா ஒருத்தர் பிராமணருடைய சொத்தை வந்து திருடி விட்டாருன்னா அந்த பாவத்திற்கு வந்து எந்த பிராயச்சித்தம் கிடையாது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்றார், ஹினஸ்தி விஷமத்தாரம் வக்னிரத்பி பிரசாமியதி குலம் சமூலம் தகதி பிரம்மஸ்வாரணி பாவக. ஒரு விஷம் வந்து ஒரு மனிதனை வந்து அந்த விஷம் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த மனிதனை அந்த விஷம் வந்து கொல்கின்றது. நெருப்பினால பாதிக்கப்படும் பொழுது அந்த நெருப்பை கூட தண்ணீர் மூலமாக அந்த நெருப்பை அணைத்து விடலாம். ஒரு விஷம் ஒருத்தருடைய உடம்புக்குள்ள புகுந்தாலும் அந்த விஷத்தை கூட அகற்றி விடலாம். ஆனா ஒருத்தர் ஒரு பிராமணருடைய சொத்தை வந்து அபகரிக்கும் பொழுது அந்த அந்த அபகரிப்பதனால தோன்றுகின்ற நெருப்பு அந்த நபரனுடைய முழு குடும்பத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம ஸ்வாராணி பாவக, அந்த குடும்பத்தையே அழித்து விடுகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மஸ்வம் துரணுஜாத்தம் புக்தம் ஹந்தி திரிபூருஷம் பிரசஹ்யத்து பலாத் புக்தம் தசபூர்வான் தசாபரான். ஒருத்தர் வந்து பிராமணருடைய சொத்தை வந்து அவருடைய அனுமதி பெறாமல் அனுபவித்தாருன்னா அதனால அந்த மனிதனுடைய 3 தலைமுறைகள் வந்து பாதிக்கப்படுகின்றது.
ஸோ ஒருத்தர் வந்து ஒரு பிராமணனுடைய சொத்தை வந்து தன்னுடைய சக்தியை உபயோகப்படுத்தி அபகரித்து அந்த சொத்தை திருடினார்னா அந்த நபருடைய 10 தலைமுறைகள் அந்த நபருடைய 10 தலைமுறைகள் வந்து அழிக்கப்படுகின்றது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து பல கருத்துக்களை சொல்ற. நீங்க அந்த அத்தியாயத்துல படிச்சு பார்க்கலாம். பிராமணர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிராமண குணங்கள் மற்றும் பிராமண கர்மங்களை செய்து கொண்டிருக்கின்ற அப்படி பிராமணர்களை குறிக்கின்றது. இப்ப கலியுகத்துல வந்து எல்லா வருணங்களும் அவர்களுடைய கடமைகள் நம்ம தவறிக்கொண்டே இருக்கோம். சத்திரியர்களா சரி, பிராமணர்களோ சரி, வைஷ்யர்களா சரி, கலியுகத்துல வர்ணாசிரம தர்மத்தை வந்து கடைபிடிப்பதுல வந்து எல்லோரும் வந்து கீழே போயிட்டே இருக்கோம். ஆனா அப்படி இருந்தாலும் இந்த ஸ்லோகங்கள் வந்து எப்படி இப்ப இந்த இருக்கிற இப்ப இந்த காலகட்டத்திலையும் அட்லீஸ்ட் யார் வந்து சில பிராமணர்களுடைய அட்லீஸ்ட் சில கடமைகளாக செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் தகுந்த மரியாதை கொடுக்கறது முக்கியம். ஏன்னா கிருஷ்ணரை வந்து நம்ம பூஜிக்கும் போது என்ன சொல்றோம்? நமோ பிராமணிய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச ஜெகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. நமோ பிராமணிய தேவாய ஜெகத் ஹிதாய. பிராமணர்களை வணங்கப்படும் கிருஷ்ணர், பிராமணர்களுக்கு பிரியமான கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சைத்தன்ய மகாபிரபுவும் பார்க்கும் பொழுது அவர் சில வைஷ்ணவர்கள் அல்லாத பிராமணர்கள், பிரகாஷானந்த சரஸ்வதி வாரணாசி காசியில சைத்தன்ய மகாபிரபு போன பொழுது அங்க காசியில வந்து பல மாயாவாத சம்பிரதாயத்தினுடைய சந்நியாசிகளை வந்து சந்தித்தார்கள். அவர்கள் வைஷ்ணவர்களாக இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் வந்து வேதங்களை வந்து கற்று வேத கலாச்சாரத்தை சரியாக பின்பற்றி கொண்டிருந்தனர். அதனால சைத்தன்ய மகாபிரபு அவர்களுக்கு வந்து மிக உயர்ந்த மரியாதையை கொடுத்தார். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்பொழுது பகவான் வந்து பாகவதத்திலே பல இடத்துல பார்க்கிறோம். 3வது ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயத்துல விஷ்ணு வந்து சதுஷ்குமாரர்களை சமாதானப்படுத்துறதுக்காக வரார். இந்த சதுஷ்குமாரர்களை வந்து ஜெய விஜய் வந்து வைகுண்டத்துக்குள்ள போக விடாமல் தடுத்து நிறுத்தி விடுகின்றனர். அப்ப சதுஷ்குமாரர்கள் கோபம் அடைந்து அந்த ஜெய விஜயர்களுக்கு வந்து சாபம் கொடுத்து விடுகின்றனர். அப்ப பகவான் வந்து சதுஷ்குமாரர்களை சமாதானப்படுத்துறதுக்காக வரார். அப்ப அந்த சதுஷ்குமாரர்கிட்ட பேசும் பொழுது பகவான் என்ன சொல்றாருன்னா, உங்களை போன்ற பிராமணர்களுக்கு நான் சேவை செய்ததுனால தான் என்னுடைய தாமரை பாதத்துக்கு மிக உயர்ந்த சக்தி வந்திருக்கின்றது. என்னுடைய தாமரை பாதம் வந்து அதில் சரணடைந்தவர்கள் எல்லோருக்கும் இந்த சம்சாரத்திலிருந்து முக்தி கிடைக்கின்றது. ஏன் வந்து என்னுடைய தாமரை பாதத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றதுன்னா உங்களை போன்ற பிராமணர்களுக்கு சேவை செய்ததுனால தான் அப்படின்னு பிராமணர்களை புகழ்ந்து பேசுறார். ஒரு பிராமணர் வந்து ஒருத்தர்கிட்ட அனாவசியமாக அதிகமாக கோபப்பட்டாருன்னா அந்த நபர் அந்த பிராமணருடைய கோபத்தை சகித்து கொண்டு அந்த பிராமணருக்கு இனிய வார்த்தைகள் மூலமாக அந்த பிராமணர்கிட்ட பேசினார்னா அதன் மூலமாக அந்த நபர் வந்து தன்னுடைய நடத்தை மூலமாக என்னுடைய மனதை கவர்ந்து விடுகின்றார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, சப்போஸ் சில சமயம் சில பிராமணர்கள் அதிகப்படியாக அனாவசியமாக ஒருத்தர்கிட்ட கோபப்பட்டாலும் அப்ப வந்து அந்த கோபத்துக்கு எதிர்த்து பேசாமல் நம்ம வந்து இனிய வார்த்தைகள் மூலமாக அவரை சமாதானப்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி அந்த 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து பிராமணர்களை புகழ்ந்து பேசுறார். இந்த மாதிரி பசுக்கள், பிராமணர்கள், அதுக்கப்புறம் பெண்கள் பார்த்தோம்னா இதுவும் ரொம்ப முக்கியமான பெண்களுடைய பாதுகாப்பு. பகவத்கீதையினுடைய 1வது அத்தியாயத்துல அர்ஜுனர் நான் யுத்தம் செய்ய விரும்பவில்லை அப்படின்னு சொல்வதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த யுத்தம் செய்வதன் மூலமாக அந்த வம்சத்தில் உள்ள முதியோர்கள் வந்து மாண்டு விடுவார்கள். பல பெண்கள் வந்து அனாதையாக இருப்பாங்க கணவனை இழந்து.
அப்படிப்பட்ட பெண்களை வந்து மற்ற ஆண்கள் வந்து அவங்க பெண்களுடைய அவங்களை வந்து களங்கப்படுத்தி விடுவார்கள். அதனால அந்த பெண்கள் வந்து களங்கம் அடையும் பொழுது இந்த சமுதாயத்துல தேவையற்ற சந்ததிகள் உருவாகும் அப்படின்னு அர்ஜுனர் வந்து சொல்றார். ஸோ அப்ப ஒரு சமுதாயம் வந்து ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும்னா அந்த சமுதாயத்தில் உள்ள தனிப்பட்ட குடும்பங்கள் வந்து நல்லாக இருக்கணும். ஒரு குடும்பம் வந்து சரியாக இருக்கணும்னா அந்த குடும்பத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற அது பெண்களினுடைய நடத்தை அடிப்படையில் இருக்கு. அந்த ஒரு ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறாங்க. அந்த பெண் தான் ஒரு குழந்தைகளுக்கு வந்து எது சரி எது தவறு, தர்ம விஷயங்கள் அதர்ம விஷயங்கள் அதை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால தான் பெண்களை வந்து மாரல் கார்டியன் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் ஒரு அந்த பெண்களுடைய அவங்க கலங்கப்பட்டாங்கன்னா அதனால தேவையற்ற சந்ததிகள் உருவாகின்றன. மனுஸ்மிருதியில வந்து ஒரு ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. மனுஸ்மிருதியில இது வந்து ஒரு அற்புதமான ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்னா, மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு ஆசிரியர் வந்து அகாரிய உபாத்தியாயரை விட 10 மடங்கு அவருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அப்பாவுக்கு வந்து 100 மடங்கு, ஒரு ஆசிரியரை விட 100 மடங்கு மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அம்மாவுக்கு வந்து அப்பாவை விட 1000 மடங்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி மனுஸ்மிருதியில ஒரு அம்மாவுக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு மனுஸ்மிருதியில ஒரு தர்மத்தின் கண்ணோட்டத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பெண்களுடைய ஸ்தானத்தை பற்றியும் பல இடத்துல உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முதியோர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். முதியோர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப முதியோர்களுக்கு வந்து அவர்களுடைய வருங்காலத்துக்கு வந்து அவர்களுடைய அடுத்த ஜென்மத்துக்கு வந்து அடுத்த ஜென்மத்துல சரியான கதியை அடைவதற்காக அவங்களுடைய முதுமையில வந்து பகவத் சிந்தனை, கிருஷ்ணரை வந்து பகவானை எவ்வளவு அதிகமாக ஞாபகப்படுத்துவதற்கு உதவுகின்ற மாதிரி அந்த முதியோர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களோட உடல் ரீதியாக உள்ள பாதுகாப்பு அது ஒரு விஷயம். முக்கியமாக ஆத்மா ரீதியாக உள்ள பாதுகாப்பு என்னன்னா, அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு வந்து நல்ல கதி கிடைக்கிறதுக்காக அந்த கடைசி காலத்துல பகவானை வந்து அவங்களுக்கு அதிகமாக ஞாபகப்படுத்தணும். அதுதான் முதியோர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியமான பாதுகாப்பு. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, ஏன்னா குழந்தைகள் தான் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய அடுத்த சந்ததி. அவங்க தான் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள். அதனால அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே சரியான பாடத்தை கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும். இதுல வந்து ஒரு கருத்து பிரபுபாதர் எழுதுறார், குழந்தைகளுடைய பாதுகாப்பு வந்து அவங்க பிறப்பதற்கு முன்னாடியிலிருந்தே ஆரம்பிக்கின்றது அப்படின்னு சொல்ற. அவங்க பிறப்பதற்கு முன்னாடியிலிருந்து எப்படி ஆரம்பிக்கிறதுனா, கர்ப்பாதான சம்ஸ்காரத்தை கடைபிடித்து தெய்வ சிந்தனை உள்ள குழந்தைகளை பிறப்புவதற்கான அந்த முயற்சி, அதை தான் அந்த குழந்தைகளை வந்து பிறப்பதற்கு முன்னாடியே நம்ம கொடுக்கின்ற பாதுகாப்பு அப்படின்னு சொல்ற. அதனால இந்த 5 நபர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த 5 நபர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்படலைன்னா அப்ப அதனால அந்த சமுதாயத்தில் உள்ள நபர்களுடைய ஆயுட்காலம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கருத்துக்கள் வந்து இந்த 5வது ஸ்லோகத்துல ரொம்ப பிரபுபாதர் விவரமாக இந்த 5 நபர்களுடைய பாதுகாப்பை வந்து ரொம்ப முக்கியமாக வழிபடுத்தி சொல்ற.
நம்ம 6வது ஸ்லோகம், அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்லோகம் தான் நீங்கள் பார்த்துருக்கோம். அடுத்த ஸ்லோகத்தை வந்து நம்ம அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக போவோம். ஆனால் இந்த இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்து வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது. வெறும் டைரக்டா பக்தி சம்பந்தமானது மட்டுமல்ல. ஏன்னா இது பெண்கள், பிராமணர்கள், பசுக்கள், குழந்தைகள், முதியோர்கள், இப்ப பார்த்தோம்னா பெரும்பாலான மக்கள் பௌதிக கலாச்சாரத்துல வந்து இந்த 5 நபர்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்ல. ஏன்னா பொருளாதார கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது குழந்தைகள்னால பொருளாதார முன்னேற்றம் இம்மீடியட்டா எதுவும் நடக்க போறதில்ல. முதியோர்கள்னால பொருளாதார முன்னேற்றம் நடக்க போறதில்ல. பிராமணர்கள், பசுக்கள்னால எந்த பொருளாதார முன்னேற்றம் இல்லை. இந்த பொருளாதார கண்ணோட்டத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறதுனால இப்ப இருக்கிற சமுதாயத்துல இந்த 5 பேருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஸோ பெண்களை வந்து ஒரு போக பொருளாக பார்க்குறாங்க. பெண்களை வந்து அவங்க அடுத்த சந்ததியை உருவாக்குகின்றார்கள். அந்த கண்ணோட்டத்துல பார்க்காமல் பெண்களை வந்து போக பொருளாக பார்த்து அவர்கள் மூலமாக எப்படி சமுதாயத்துல வரி பணத்தை அதிகரிக்கலாம், அவங்களையும் வேலைக்கு கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய அந்த கண்ணோட்டத்துல பார்க்குறாங்க. அதனால இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டுள்ள கருத்து பிரபுபாதருடைய பொருளுரை வந்து ரொம்ப முக்கியமானது. ஆஹ் இதோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். கரெக்ஷன் பிரதர். இப்ப நம்ம இவங்க 5 பேருக்குமே கிருஷ்ண பக்தி மூலியமா பாதுகாப்பு நம்ம எப்படிங்க இந்த மாதிரி? இந்த 5 பேருக்கு பாதுகாப்பு. அவங்களுக்கு தகுந்த இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தை பருவத்திலிருந்தே தர்ம சிந்தனைகள், கிருஷ்ண பக்தி இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பசுக்களுக்கு பாதுகாப்பு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பசு சேவையில வந்து ஈடுபட வேண்டும். பசுக்களை பாதுகாப்பதற்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். பிராமணர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் அந்த சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அல்லது அல்லது சாஸ்திர கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கு வந்து தகுந்த நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம். பல பேர் ஏன் வந்து ஆசிரியர்களுடைய தொழிலை இப்ப யாரும் விரும்புவதில்லைன்னா ஆசிரியர்கள் தொழில வந்து அதிக பணம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல முன்னாடி காலத்துலாம் குருகுல கல்வியெல்லாம் இருந்தது. இப்ப வந்து குருகுல கல்வி அதிகம் இருக்கிறது இல்ல. பல பேர் வந்து ஆசிரியர்களுடைய தொழிலை வந்து விட்டுடுறாங்க. ஏன்னா அதுல வந்து அதிகம் பணம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு. சில இந்த மாதிரி சாஸ்திர கல்வி, சரியான கல்வியை கொடுப்பதற்கு வந்து நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம். பெண்களுக்கு வந்து தகுந்த கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்து அதனுடைய முக்கியத்தை சொல்லிக் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதன் மூலம் அவங்க மூலமாகத்தான் வருங்கால குடும்பங்கள், வருங்கால சந்ததிகள் வந்து பாதுகாக்கப்படும். அந்த மாதிரி. ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரம் நம்ம மேலும் தொடர்ந்து பார்ப்போம். வேற யாராவது கேள்விகள் இருக்கா? 8 மணிக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு இதே லிங்க்ல. ஹரே கிருஷ்ணா. இதோட முடித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் நன்றி. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर भक्त वृंद की जय।